வணக்கம் வேண்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். ஸோ இந்த மேட்ச்சு, அதாவது 41வது மேட்ச்சு ஹோபர்ட் ஹரிக்கனுக்கும் சிட்னி சிக்ஸர்ஸ் இடையில் நடக்க போகுது. ஸோ இது கிட்டத்தட்ட நாக் அவுட் சிச்சுவேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ அதுக்கான ப்ரிடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து லைவாக நம்ம கண்டென்ட் பண்ணலான்ட்டு இருந்தோம், பட்டு கனெக்ஷன் இஷ்யூ. ஸோ அதனால் திரும்ப வீடியோவே இப்போ மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மேட்ச்சில் ரெண்டு டீம்லையுமே சேஞ்சஸ் இருக்குது. ஹரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் பீன் ப்ளே பண்ணல அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் ஆனால் ஷேரோடான், ரெய்லி மெரிடித், பீட்டர் ஹோட்சாக்லு, பேட்ரிக் டூலி. ஸோ மெரிடித் உள்ளே கொண்டு வர முக்கியமான மேட்ச். ஸோ மெரிடித் உள்ளே கொண்டு வர ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு மெரிடித் அப்படிங்கிற ஒரு சேஞ்ச் மட்டும் ஹரிக்கன் சைடு இருக்கலாம். அதே போல் சிக்ஸர்ஸில் ஸ்டீவ் ஸ்மித், சீன் அபவுட், டேட் முர்பி. ஸோ இந்த 3 பேரும் ப்ளே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆப்வியஸாக ஸ்டீவ் ஸ்மித்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கே பேட்டர்சனும், முர்பிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஜே டேவிஸ், அடுத்து சீன் அபவுட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பெர்ரி. ஸோ இவங்க தான் ஆப்ஷனில் இருக்காங்க. ஸோ இந்த 3 பேரும் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த பேட்டர்சனை யோசிக்கிற இடத்துல எல் ஹேர்ன் அப்படிங்கிற ஒரு பிளேயர் ஸோ வந்தாலும் ஆச்சரியப்படுறதுல. ஸோ மேபி இந்த ஒரு சேஞ்ச் இருக்கலாம். நம்ம எடுத்திருக்கிறது பேட்டர்சன், ஜே டேவிஸ், பெர்ரி. ஸோ இவங்கள தான் எடுத்திருக்கோம். இதுபடி தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே அது பார்த்துக்கலாம். ஸோ இந்த மேட்ச்சு ஃபஸ்ட்டு டாப் 4 கேப்டன் விசி, டாப் கேப்டன், டாப் விசி. ஸோ இப்போ கேப்டனுக்கான வாய்ப்புகள் எங்கே இருக்கும், மேட்ச் ப்ரோக்ரஷன் எப்படி இருக்கும், ஸோ பேட்டர்ன் பாசிபிலிட்டி எப்படி இருக்கலாம், இதெல்லாமே பார்க்கலாம். சேஞ்சஸ் இருக்கும்போது எப்படி மாறலாம் அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டாப் 4 பிக். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நிறையா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஏன்னா சேஞ்சஸ் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு தான் நீங்கள் கொஞ்சம் ப்ரெடிக்ஷனை மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு பவுலிங்கில் ஃபஸ்ட்டு பிக். இது மாறுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான். மேபி சில நேரங்களில் செகண்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸில் போகிறாங்க சிக்ஸர்ஸ். அப்படிங்கும்போது பர்சன்டேஜ் குறைஞ்சி எட்வர்டுக்கு அதிகமாகலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன வாய்ப்புகள் மட்டும் இருக்குது. இதை மட்டும் நோட்டீஸ் பண்ணிக்கங்க. செகண்ட் பிளேஸில் எட்வர்ட், தேர்ட் பிளேஸில் மிச் ஓவன், ஃபோர்த் பிளேஸில் சௌத்ரி 93-37. ஸோ இந்த டாப் 4 பிக் எப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ பவுலர், ஆல்ரவுண்டர், பேட்டர், பவுலர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு பிக்கு பவுலிங்கில் இருக்குது. டாப் கேப்டன், டாப் விசி. அப்படியே ஆப்போசிட்டாக பேட்டிங்கில் கேப்டனும், ஆல்ரவுண்டரில் விசி. ஸோ இப்படி இருக்குது. ஸோ இதுதான் இருக்கக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா? மேட்ச் ப்ரோக்ரஷன் பேட்டிங்கில் தேர்ட் பிக். ஸோ நம்ம எப்போவுமே சொல்கிறது தான், ஆல்ரவுண்டரில் இருந்துச்சுன்னா மேட்ச் மீடியமாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். பவுலிங்கில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பவுலிங் பேஸ் அப்படிங்கிற மாதிரி மேட்ச் மூவ் ஆக வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இங்கே பேட்டிங் அப்படிங்கும்போது பேட்டிங் ஆர் பவுலிங், அதாவது விக்கெட் லாஸ் அல்லது பேட்டிங் பேஸில் நிறையா ரன், இந்த 2 அமைப்புக்கு ஒரு சான்சஸ் இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். மேட்ச் ப்ரோக்ரஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்ல பேட்டிங் பேஸில் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ் மீடியமாக தான் மேட்ச் மூவ் ஆகும். இதிலே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து பவுலிங் பேஸில் டாமினேட் பண்ணிடுச்சு அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ் மீடியமாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விதத்தை வச்சு தான் நீங்கள் டீம் மேக் பண்ணணும். இந்த 2 டைப்புக்கு டீம் மேக் பண்ணுங்க. ஒன்று, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜாக இருக்கலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ஒன்றா பியூர்லி பவுலிங் சைடு போகலாம் அல்லது பியூர்லி பேட்டிங் சைடு மூவ் ஆக சான்சஸ் இருக்கும். இது மேட்ச் ப்ரோக்ரஸ். ஓகே, இப்போ கேப்டன் விசி ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். டாப் கேப்டன், டாப் விசி பேட்டிங்லேயும் ஆல்ரவுண்டரில் இருக்குது. அதையும் மைண்டில் வச்சுட்டு இந்த டாப் 4 பிக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம யோசித்து பார்க்கணும். ஸோ இன்றைக்கி மேட்ச்சுக்கு கேப்டன் ஆப்ஷன் அப்படிங்கிறது பேட்டிங் அல்லது பவுலிங் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பேட்டிங் அல்லது பவுலிங்கில் கேப்டன் இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ இங்கே கேப்டன் விசி பார்த்திங்கன்னா பேட்டிங்கில் இருக்குது. பேட்டிங்கில் கேப்டன் இருக்கும்போது சேம் ப்ராசஸ்னால் பேட்டிங்கில் வரும். எகெனிஸ்டாக மேட்ச் நடக்குதுன்னா பவுலிங்கில் போகும். ஸோ அப்போது எப்படி பார்த்தாலும் இந்த 2 கேட்டகரி கேப்டன் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இந்த பிக்கு இதே மாதிரி இருக்கணும். இந்த கேப்டன் விசி நம்ம பார்த்தோம் இல்லையா, டாப் கேப்டன், டாப் விசி எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயமே
உங்களுக்கு பேட்டிங் அல்லது பவுலிங்கில் கேப்டன் அப்படிங்கிறது கொடுத்துருது. இந்த டாப் 4 பிக்கில் இருந்து கேப்டன் எங்கே வர வாய்ப்பு இருக்கும் அப்படி யோசிச்சிங்கனாலும் அதுவும் பேட்டிங் பவுலிங் அப்படிங்கிறது இருக்குது. இந்த டாப் 4 மாறலாம், பட் டாப் கேப்டன் டாப் விசி மாறுறதுக்கான வாய்ப்பு குறைவு தான். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் கேப்டன் வரலாம் அல்லது பவுலிங்கில் கேப்டன் வரலாம். இது 2 சாய்ஸ், இதை எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்தது பார்க்கக்கூடிய விஷயம், இந்த பிளேயரில் யார் யாருக்கெல்லாம் கேப்டன் வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத கடைசியாக பார்ப்போம். ஓகேங்களா? இப்போதைக்கு பேட்டர்ன் ஆப்ஷன்ஸ் இந்த மேட்ச் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கும். விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ஜேபிலிபி, மேத்யூ வேர்ட், பென் மெக்டர்மண்ட், எல்சா 4 பிளேயர் இருக்காங்க. கண்டிப்பாக 2 பிளேயருக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இவங்க 4 பேருமே நம்ம டேபிள் பேஸில் சிங்கிள் ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பிளேயர் தான். டேபிள் வைஸாக சிங்கிள் அப்படிங்கிற இடத்துல, அதாவது டேபிள் 2ல் இருக்கக்கூடிய பிளேயர்ஸாக இருக்காங்க. 2 பிளேயருக்கான வாய்ப்பு கம்பல்சரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ 2 பிளேயர் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங்கில் 2 பிளேயருக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரே ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரியும் குறையலாம். ஸோ அதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு 3 விக்கெட் கீப்பர் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவும் கம்மி. மினிமம் 1, மேக்ஸிமம் 2 பிளேயர். இது பேட்டர்ன் விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம எடுத்துருக்கிற லெவலில் நம்ம சொல்லிட்டோம். கிட்டத்தட்ட எவ்வளோ பிளேயர் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கோம் அப்படின்னா, பேட்டர்சன் அல்லது எல் ஹார்னே. ஸோ இந்த 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் 7 பிளேயர் வரைக்கும் பேட்டிங்கில் இருப்பாங்க. இதில் எவ்வளோ பிளேயருக்கான பாசிபிலிட்டி ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, மினிமம் 3 பிளேயர், மேக்ஸிமம் 4 பிளேயர். ஸோ இதுக்குள்ளே தான் இருக்கும். பேட்டிங் பேஸில் யோசிச்சிங்கன்னா 3 பிளேயர் 4 பிளேயர் அப்படின்னு எடுக்கலாம். சில பவுலிங் பேஸில் யோசித்தா கூட இந்த மேட்ச் மினிமம் ஒரு 3 பிளேயர் ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கலாம், இந்த லெவல் மாறாத பட்சத்தில். ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டாக 3 பிளேயர்ஸ் அப்படிங்கிறது கூட பிக் பண்ணி போகலாம். ஓகே, அடுத்த கேட்டகரியில் பார்க்கும்போது பேட்டிங்கில் ஏதாவது மாறுமான்னு பார்ப்போம். ஏன்னா பவுலிங் பேஸ் டீமுக்கும் 3 பேட்டர் வருமா அப்படின்னு யோசிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்போது ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னா, இப்போதைக்கு ஆல்ரவுண்டரில் ப்ளே பண்ணுற மாதிரி நாம் எடுத்துருக்கிறது கிட்டத்தட்ட இந்த 6 பிளேயருமே ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருக்கோம். இதில் 3 பிளேயர் மட்டும்தான் ட்ரீம் டீம் என்ட்ராகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த 6 பிளேயர் ப்ளே பண்ணால் கூட, ஸோ அப்படி எக்ஸ்டர்னாக ஆகுது அப்படின்னா ஒரு 4 பிளேயர் வரைக்கும் வரலாம். ஸோ அதிகபட்சமாக 4 பிளேயர் தான். இதில் இன்னொரு விஷயம், ஸோ நம்ம எடுத்த லிஸ்ட்டில் யாராவது ப்ளே பண்ணல, இப்போ சப்போஸ் ஜேடிவிஸ் ப்ளே பண்ணலை, அதுக்கு பொதுவாக இங்கே இருக்கிற இன்னொரு ஸ்பின்னருக்கு வாய்ப்பு கொடுத்துட்றாங்க, பீட்டர் கோட்ஷாகுலு, இந்த டீமோட மனான்டி. ஸோ இந்த மாதிரி யாராவதுக்கு வாய்ப்புகளை மாற்றி கொடுத்துட்றாங்கன்னா கண்டிப்பாக 3 பிளேயரோடைய நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில். ஸோ இப்போதைக்கு சான்ஸ் அப்படின்னு பார்த்தா 3 to 4 பிளேயர் ஆல்ரவுண்டர் கேட்டகரிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பவுலிங் கேட்டகரிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சு குறைவான பிளேயர் தான் வர்ற மாதிரி வாய்ப்பு இருக்கும். குறைவான பிளேயர் மீன்ஸ் 3 பிளேயர் அந்த ரேஞ்சுக்கு வரலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு 3 பவுலர்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே தான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. சாய்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2லிருந்து 3 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த சேஞ்சஸ் நடக்கும்போது இன்னொரு பவுலர் எக்ஸ்ட்ரா ஆனால் நீங்கள் 4வது பிளேயராக பிக் பண்ணுங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் 1, 3, 4, 3 ஒரு சாய்ஸ் இருக்கும். அதே மாதிரி 1, 3, 3 அப்படி வர்றதுக்கு வாய்ப்பில்லை. இப்போ 2, 2, 3, 3. ஸோ இந்த 2 பேட்டர்ன் ஒரு சாய்ஸஸாக இருக்குது இப்போ இருக்கிற லெவல். 1, 3, 4, 3, 2, 3, 3 இந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ இதே விஷயத்தை ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் எல்லா பிளேயரும் இருக்காங்க. ஸோ ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் ஸ்டேபிளாக 4 பிளேயர் வரப்போகிறாங்க, பவுலிங்கில் 3 பிளேயர் வரப்போகிறாங்க அப்படின்னாலும், ஸோ எப்படி நீங்கள் யோசித்தாலும் இந்த பேட்டர்னுக்குள்ளே தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 1, 3 அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ சேம் பேட்டர்ன் உருவாக வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு ரிஸ்கியாக நீங்கள் கொஞ்சம் சேஃப் ஜோனில் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா 1, 2, 5, 3. ஸோ இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். விக்கெட் கீப்பிங்கில் குறைக்கிறோம், ஸோ அங்கே தான் குறைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 பேட்டர்னுக்குள்ளே ஏதாவது ஒரு பேட்டர்ன் வர வாய்ப்பு இருக்கும். ஸோ ஓகே, பேட்டர்ன் பேஸ் நம்ம பார்த்துட்டோம். இந்த லெவலுக்கு தான் இந்த பேட்டர்ன் பார்க்கணும். ஸோ லெவல் மாறும்போது சில விஷயங்கள் மாறலாம். ஓகே,
இப்போது கேப்டன் ஆப்ஷன் எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் இருக்குது இந்த மேட்ச்சுக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னொன்று நாக் அவுட் சுச்சுவேஷன் மேட்சஸ் வந்தாச்சு அப்படிங்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் கேப்டன் வரலை அப்படிங்கிற மாதிரியான பிளேயர்ஸுக்கும் நீங்கள் கேப்டன் சூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இனி வர அடுத்தடுத்த மேட்ச்சுகளை கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஸோ கேப்டன் ஆப்ஷன் எடுத்து பாருங்கள். நாக் அவுட் சுச்சுவேஷன் மேட்ச்சில் வித்தியாசமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நிறையா நடக்கும். ஸ்டேபிளாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ கேப்டன் ஆப்ஷன் பிளேயர்ஸை பார்க்கலாம். பேசிக்காக பார்க்கக்கூடிய கேப்டன் ஆப்ஷன் பிளேயர்ஸ் தான் இதெல்லாம். கலிப் ஜோல், மிச் ஓவன். ஸோ இதெல்லாமே கேப்டன் வந்தவங்க தான். நீங்கள் அதை ஃபில்டர் பண்ணிக்கங்க. மோசஸ் ஹென்ட்ரிகோஸ், கே பேட்டர்சன் அல்லது எல்ஹார்ன் யார் ப்ளே பண்ணுறாங்களோ அவங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு 4 பிளேயர். ஸோ இதில் ஹிட்டனாக ஜார்டன் சில்க் அப்படிங்கிற ஒரு இருப்பார். பட் அங்கே கேப்டன் வரைக்கும் போகுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஸோ இந்த 4 பிளேயர் மெயினான ஆப்ஷனாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் பேட்டிங் கேட்டகரியில். ஓகே, இப்போ பவுலிங் கேட்டகரியில் கேப்டன் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னா பென் ஜாரியரிஸ், ஜே சவுகான். ஸோ இந்த 2 பிளேயர்ஸும் இந்த டீம் பொறுத்த வரைக்கும் நாதன் மெல்லிஸ், மெரிடித் ப்ளே பண்ணுற மாதிரி தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஒரு 4 பிளேயர்ஸ் கேப்டன் ஆப்ஷன் பிளேயர்ஸில் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 8 பிளேயர் கேப்டன் ஆப்ஷன் பிளேயர்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக தெரியலாம். ஸோ நீங்கள் சின்னதாக ஃபில்ட்ரு பண்ணி இதில் கேப்டன் யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத மாதிரி பார்த்துக்கலாம். இதில் கேப்டன் ஆப்ஷனில் இது வரைக்கும் வந்த பிளேயர்ஸ் அப்படின்னா மிச் ஓவன் வந்துட்டார். ஸோ கலில் ஜோல் ஒரு மேட்ச் விசி சம்திங் வந்தார். ஸோ பியூராக கேப்டனாக வந்திருக்கணும். அது பார்த்துக்குங்க. விசி அப்படிங்கிறவங்க திரும்ப கேப்டன் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கும். ஸோ எல்லிஸ் கேப்டன் வந்திருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பென் துவாரியரிஸ் கேப்டன் வந்தாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. மெரிடித் இதெல்லாமே கொஞ்சம் சின்னதாக செக் பண்ணிக்கங்க. நான் இதை செக் பண்ணலை. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு இதுக்கு கேப்டன் வராத பிளேயர்ஸ் கேப்டன் வர்றதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கும். பேசிக்காக பார்க்கும்போது இந்த 8 பிளேயர்களுக்குள்ளே யாராவது ஒருத்தர் கேப்டன் வர வாய்ப்பு இருக்கலாம். இந்த லெவல் இருக்கணும். ஸோ இதே மாதிரி டாப் கேப்டன், டாப் விசி, பேட்டிங், ஆல்ரவுண்டர் இப்படி இருக்குது. இது ஆன் டைமில் மேபி சேஞ்ச் ஆகலாம். ஆல்ரவுண்டரில் கேப்டன் போயிடலாம். அப்படி கேப்டன் போயிடுச்சு, இது அப்படியே ரிவர்ஸ் ஆகி ஆல்ரவுண்டரில் கேப்டன், பேட்டிங்கில் விசி இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் அப்போ அப்படியே ஆல்ரவுண்டரில் பேட்டிங் கேட்டகரியை கட் பண்ணி ஆல்ரவுண்டரில் கேப்டன், பவுலிங்கில் கேப்டன், ஸோ அந்த மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு இருக்கிற பிளேயர்ஸ் எடுத்துக்கணும். ஸோ அப்படி மாறினா யாருக்கெல்லாம் கேப்டன் வாய்ப்பு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கொடுத்ததில்ல. ஆல்ரவுண்டரில் தான் டாப் கேப்டன் இருக்குது. ஆல்மோஸ்ட் சின்ன சின்ன விஷயங்கள் மாறிடுச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே ஹைடன் கர் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கிறிஸ் ஜார்டன், நிக்கில் சௌத்ரி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஜாக் எட்வர்டு தாண்டியும் நீங்கள் ஜே டேவிஸ் ட்ரை பண்ணி பார்க்குறதும் பெட்டரான ஆப்ஷன் தான். ஓகேங்களா? ஸோ இந்த பிளேயர்ஸு கேப்டன் ஆப்ஷனில் வரக்கூடிய பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய எல்லா பிளேயரும் அந்த மாதிரி தெரியும். நீங்கள் எட்வர்டை கூட மிஸ் பண்ணி சில நேரத்தில் ஜே டேவிஸ் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ரிஸ்கியான போடக்கூடிய டீமில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ வீடியோ கொடுக்காததுக்கு காரணம் மொபைலில் சின்ன இஷ்யூ. சீக்கிரமாக அதை ரெடி பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்டுக்கு கொஞ்சம் கரெக்டாக கொடுக்குற மாதிரி பார்ப்போம். ஸோ நம்ம எல்லா ஒரு சின்ன சின்ன திட்டங்கள் எல்லாத்தையும் டீம்ஸ் கொடுக்குறது இதெல்லாமே ஸ்டாப் பண்ணியிருக்கோம். வின்னர் ப்ரிடிக்ஷன் மட்டும் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ அதனால் என்னோடய ஒர்க் லோடை கொஞ்சம் குறைச்சிருக்கேன். இந்த சின்ன மொபைல் இஷ்யூ சரியாயிடுச்சு அப்படின்னா தொடர்ச்சியாக எல்லா மேட்சுக்கான வீடியோவும் கொடுக்க பார்க்குறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.